வரிசையாக உங்கள் யாவருக்கும் இந்த மாதத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வரிசையாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாட்களிலும் நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். 7 மாதங்கள் முழுது ஆண்டவர் உங்களை நடத்தின தெய்வம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. தேவைகள் அனைத்தும் சந்திப்பார். ஒரு வீணான செலவு வராதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துவார். நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களுடைய போக்கிலும் மடத்திலும் பாதுகாப்பை கொடுத்து கர்த்தர் நடத்தவும் முடியுமவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வுடைய தேவன் இன்னும் ஒரு பாரம்பரியம், இன்னும் ஒரு அடுத்தபடி எடுத்து வைக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடக்கூடிய கடனை இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தந்து நடத்துவாராக. தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிழ்ப்படுவதாக. இன்றையும் கூட வாக்குத்தத்தங்களுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிங்க. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் என்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் என்ன செய்வதில்லைங்க, மறக்கப்படுவதில்லை. இந்த மாதத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஊழியத்திற்கு, எங்கள் சபைக்கு, எங்கள் ஜனங்களுக்கு நீர் என்ன ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர். உமது வார்த்தைகள் தானே எங்களுக்கு ஒரு பலனா இருக்கிறது. வாரந்தோறும் நாங்கள் பிரசங்களை நாங்கள் கேட்கிறோம், அநேக உபதேசங்களை நாங்கள் கேட்கிறோம், அநேக ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த மாதத்தில் நாங்கள் அனுதினமும் எப்படிங்க நாங்கள் வைத்து உரிமையாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்கு தாங்க சொன்ன பொழுது அந்த சிந்தனைகள் எனக்கு எப்படிங்க புரட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிற எதுவுமே எப்படிங்க வரவே இல்லை. எந்த வசனங்களும் எப்படிங்க நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அப்படிங்க கொடுக்கவே பாயவே இல்லை. அப்போ ஒரு டைம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பிளாஸ் மாதிரி அப்படிங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எப்படிங்க ஒரு பிளாஸ் அடிச்சதுங்க. அப்போ இந்த வார்த்தையை டக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ இந்த ஏசாயா புஸ்தகத்தில் 21வது அதிகாரத்தில் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை இருந்தது. அப்போது உறுதியாக்கி கொண்டோம், இந்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அல்லேலூயா. கொஞ்சம் அவங்க சொன்னதை கொடுத்துருந்தாங்க, இருந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். தேவன் எப்படியாக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கனெக்ட் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் இதெல்லாம் முன் உதாரணமான ஒரு சாட்சி. ஒருவேளை தக்க வந்து எதாவது பேசுவது கிடையாது. தேவன் எல்லாரையும் அப்படிங்க அவர் எல்லாரோட பேசுகிற தேவன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நினைவுகளை, நம்முடைய மன ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம அறிந்த தேவனாக இருக்கிற வசனம் சொல்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், பலவிதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, பலவிதமான நெருக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது, பலவிதமான கஷ்டங்கள் பாதையில நாம் கடந்து போகும் பொழுது, பலவிதமான ஒரு நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காணப்படும் பொழுது, ஒரு அடுத்த அடி எடுத்து எப்படி வைப்பது என்று சொல்லி ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு 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 பதற்றம் இருக்கும் பொழுது நம்ம அநேக நேரத்தில் யோசிக்கணும். நான் ஜெபம் பண்றேன், நான் போகிறேன், நான் வருகிறேன், எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பயனடைகிறேன், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், எத்தனையோ விஷயங்கள் எப்படிங்க நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், ஆனால் நாம் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சிலர் யோசிப்பாங்க எனக்கு இருக்கிறார் இல்லையா, ஒரு குரூப் யோசிக்க, ஒரு குரூப் அப்படி கூட யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு பகுதியில் நாம் யோசிக்கும் போது, இது காமனான எல்லாத்துக்கும் ஒரு இருக்கிறதான வருகிறதான ஒரு இயல்பான ஒரு காரியம்னா, கர்த்தர் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ, கர்த்தர் ஒருவேளை என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைத்து விட்டாரோ, அல்லது ஒருவேளை என்னை அவர் நினைக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அநேகருக்கு நாம் தெரியாதபடிக்கு நாம் ஒரு சில நேரங்கள் ஒரு குழப்பங்கள் நமக்கு எப்படிங்க வருவதை உணர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக நேரங்களில் அந்த இருதயம் ஒரு கலக்கம் விடுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எப்படிங்க நமக்குள் காணப்படும். அல்லேலூயா. நமக்கு நம்ம செய்கிறோம், எல்லா விஷயத்திலும் பிரயாசப்படுகிறோம், ஆனால் ஒன்றும் எப்படிங்க
சரியான விதத்தில் எனக்கு ஒரு சூழ்நிலைகள் அமையலை என்று சொல்லி நம் அநேக நேரத்தில் இந்த சிந்தையுடையவர்களாக அநேக கிறிஸ்தவர்கள் எப்படிங்க காணப்படுகிறாங்க. எப்படிங்க? தேவன் என்னை மறந்துட்டார் என்று சொல்லி. ஆனால் பாருங்க, தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் என்ன செய்வதில்லைங்க, மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கூக்குரலை தேவ சந்நிதியிலிருந்து எட்டின பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவித்து அழைத்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் என்று பார்க்கும் பொழுது, நான் உங்களை பாடும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்குள் நான் உங்களை கொண்டு போய் என்ன செய்வீங்க, சேர்ப்பேன். ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்குள் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை செய்த தேவன் அவர் என்ன செய்யறார் பார்க்கும் பொழுது, அடுத்த ஒரு படி அவர்களை நடத்துவதற்கு மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் எப்படிங்க கொடுத்து நான் உங்களை நடத்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் விசிபிளா பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்ற ஒரு ஜனம் அவள் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, நான் கர்த்தருக்குள் இப்படி விசுவாசிக்கிறேன், அவர்களுக்கு முன்பதாக சேனைகளை பார்த்த பொழுது, அவர்களுக்கு முன்பதாக யோர்தானை பார்த்த பொழுது, அவருக்கு முன்பதாக இருக்கிறதான எரிகோ கோட்டையை பார்த்த பொழுது, அவர்களுக்கு முன்பதாக அநேக விதமான இவர்களை காட்டுள்ள ராஜாக்களுக்கு முன்பாக கடந்து வந்த பொழுது, அநேக விதமான வனாந்தரத்தில் அவர்கள் எப்படி கடந்து சென்ற பொழுது, அநேக நேரங்களில் அவர்கள் தண்ணீரை குடிக்கும் பொழுது தண்ணீர் எப்படி கசப்பா இருந்த பொழுது அவங்க யோசிச்சிருப்பாங்க, அதோடு சாப்பிட்றதுக்கு எப்படிங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்க விரும்பின ஒரு இறைச்சி கூட எப்படி கிடைக்கல என்று சொல்லி அவன் யோசிச்சிருக்கூட ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சிருக்கூடும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார். ஆண்டவர் எங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம் இரண்டு அக்னிஸ்தம்பம் நடந்தார். ஒருவேளை ஆண்டவர் எங்களை மறந்து விட்டாரோ? அல்லேலூயா. ஏனென்றால் சூழ்நிலைகள் எல்லாமே சாதகம் இல்லை. ஒரு சில இடங்களில் பாதகமாக 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 இருக்கிறது. பார்வோன் பார்க்க தொடர்ந்து கொண்டு வருகிறான். இப்படி எதுவுமே ஒரு வாக்குத்தத்தம் பண்ணின சுதந்திரத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் மட்டும்தானே இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக ஒரு மெஜாரிட்டி அதை யோசிச்சிருக்கு. என்ன யோசிச்சிருக்கீங்க? ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ? இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ. இன்னைக்கு எல்லாம் அநேக நேரத்தில் நம்ம அதைத்தான் நம்ம நினைக்கிறோம், எஸ்எஃப் எங்களை ஒரு மறந்துட்டாரா? என்னங்க ஒரு இல்லையா? அவருக்கு சொன்னாங்க, அவர் காண்கிற தேவன் சொல்றாங்க, அவர் கேட்கிற தேவன் சொல்றாங்க, செயல்படுகிற தேவன் சொல்றாங்க, ஒண்ணுமே நடக்கலைங்களே என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க உறுதியாக நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. எஸ்ஐயா 49வது அதிகாரம் 14வது வசனம். என்ன சொல்லுகிறாங்க? சீயோன் என்பது எப்படிங்க? யாரை குறிக்கிறதுங்க? சபை குறிக்கிற ஒரு காரியம். இந்த சீயோன் என்ன சொல்லுகிறார்? இருக்கிற எல்லா சூழ்நிலையும் பார்த்து, சபை இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து, நம்ம எல்லாரும் தான் எப்படிங்க பார்த்து என்ன சொல்லுகிறோம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க? என்னை ஆண்டவர் மறந்துட்டாரு, என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். ஏன்னா இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அப்படிதான் சொல்ல முடியும். இருக்கிற சூழ்நிலை பார்த்தா எப்படிங்க ஆண்டவர் என்னை எப்பொழுது நினைச்சிருக்கிறாங்க? சூழ்நிலை எப்படிங்க? இல்ல, சீயோனோ என்னை கர்த்தர் மறந்து விட்டார், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லுகிறாள். மனவாட்டியாக சபை சொல்லுகிறது. அல்லேலூயா. சபையாகிய நீங்களும் நானும் சொல்ல எப்படிங்க ஆரம்பித்து விட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த வசனத்துக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு பதில் எப்படிங்க கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது அடுத்த வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். பாருங்க, கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்னைக்குமே நான் என்ன செய்ய மாட்டேங்க, மறக்கவே மாட்டப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனோ சபையோ மறந்துட்டாரோ ஒருவேளை ஆண்டவர். ஆண்டவர் சொல்ற மீண்டும் ஒரு விஷயமாக நமக்கு நினைப்பூட்டு ஒரு காரியம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாடோ? அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை என்ன செய்ய மாட்டேங்க, மறப்பதில்லை. அல்லேலூயா. அவ்வளவு கான்கிரீட்டா, அவ்வளவு உறுதியாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம் தான், நான் உன்னை மறக்கவில்லை. அல்லேலூயா. அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு சில சூழல்களை பார்த்து
தேவனை குறித்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை என்னைக்குமே எப்படிங்க நாம கொடுத்து விடக்கூடாது. தேவனை குறித்து ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணி விடக்கூடாது. தேவன் இப்படித்தான் என்று சொல்லி நாம் என்ன செய்து விடக்கூடாதுங்க. அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் குறித்து நாம் என்ன செய்து விடக்கூடாதுங்க, குறை கூறி விடக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் என்னை நினைக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை அவர் என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு உறுதியுள்ள ஒரு ஸ்திரமுள்ள பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டுங்க, நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில நேரங்களில் நம்ம அநேக ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்கன்னு பார்க்கும் பொழுதுங்க, நம்ம பைபிள் எடுத்துட்டு வர்றோம், நமக்கு ஒரு சில போராட்டங்கள் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னப்பாங்க கேட்டீங்கன்னா, இவங்க தேவன் இவங்க இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. பிரச்சனைக்காக ஜெபம் பண்றான், இவங்களே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறாங்களே. பக்கத்து வீடு அப்படித்தான் சொல்றீங்க. நம்ம சொல்லும் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படிங்க, அப்படி ஒரு பக்கத்தில் ஒருவேளை நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த சூழ்நிலைக்காக அவங்களும் இணைந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அது அந்த பக்கத்து வீடு எப்படிங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் தாவீது இருக்கணும், அல்லது நம்ம வீட்டில் எப்படிங்க யோபு போல பக்கத்தில் இருக்கணும், சிநேகிதர்களுக்காக எப்படிங்க வேண்டுதல் செய்ய ஒரு நபராக இருக்கணும். அல்லேலூயா. அல்லது ஏதாவது தானியலா இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. தானியேல் எப்படி பேர் வச்ச ஆளூர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதனால என்ன செய்ய முடியாதுங்க, நடக்காது. அது கேரக்டர், அப்படிப்பட்ட கேரக்டராக நம்ம வீட்டு அருகாமையிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவாங்க பார்க்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது இவர்கள் தேவன் இவர்களோடு இல்லை, இவர்கள் ஒருவேளை மறந்து விட்டார், இவர்களை கைவிட்டு வர என்று சொன்னால் அவர்கள் அவருடைய வாணியில சொல்ல ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. நீங்க சும்மா ஒரு யோசனை பண்ணி பாருங்க, இப்போ ஒரு பெரிய ஒரு பாபிலோன் தேசம் இருக்குது. இந்த பாபிலோன் தேசத்துல ஒரு பெரிய பொற்சிலையை எப்படி செய்யறாங்க, உருவாக்குகிறார். அந்த உருவாக்குனதுக்கு என்பதாக அந்த சிலையை எப்படிங்க வணங்க சொல்லும்படிக்கான ஒரு பெரிய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த கட்டளை எப்படியாக பிறப்பிக்கப்படுகிறது பார்க்கும் பொழுதுங்க, இந்த பொற்சிலையை வணங்காதன் எவனோ அவன் என்ன செய்ய வேண்டுங்க, அக்கினியினுடைய சூளைக்குள் போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு சட்டம் எப்படிங்க வருகிறது. இந்த சட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 3 பேர் எப்படிங்க விளக்கப்பட்ட ஒரு நபர்களாக நின்று பார்க்கிறாங்க. அப்படின்னா இங்க எல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க பார்க்கும் பொழுது குனிந்து வணங்கிட்டாங்க. 3 பேர் மட்டும் வணங்கவில்லை. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன நடக்க போது மட்டும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கன்னு சொல்லி போட்டு இவங்க எல்லாருமே பல லட்சம் ஜனங்கள், பல ஆயிரம் ஜனங்கள் அவங்க என்ன செய்ய கங்கணம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் எப்படிங்க கங்கணம் கட்டிட்டு தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லி போட்டு அவங்க அப்படி தெரிஞ்சுங்க. அதே போல நடந்தது பிரச்சனைங்க. என்ன வந்துச்சுங்க, என்ன நடந்துச்சுங்க, அவனை பிடிச்சிட்டாங்க. ஏய், நீ ராஜா வணங்க மாட்டேயா என்று சொல்லி உன்னை அக்கினி சுவாலைக்குள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு எப்படிங்க அவனை கையுங்களுமா 3 இடத்த பிடிச்சிட்டாங்க. இப்ப பார்த்தவனுக்கெல்லாம் கொண்டாட்டமாயிருக்கு. பார்த்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல, நீ பேசாம எங்கூட வேலைக்கு வந்திருந்தேன்னா இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு நாளைக்கு இருக்கிற பிரச்சனையை முடிச்சிருக்கலாமா? இன்னைக்கு பேசாம இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா நீ நல்ல ஒரு அறிவாளியா மாறி ஒரு பெரிய ஒரு நபரா மாறி இருக்கலாமா? அன்னைக்கு உங்க பாஸ்டர் சொல்றான்னு சொல்லி போட்டு நீ போய் ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருந்தீங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இல்லையா? ஒரு கூட்டம் எப்படிங்க சொல்லும். அவனை பிடிச்சிட்டாங்க 3 பேருக்கு. 3 பேருக்கு பிடிச்சிட்டு எப்படிங்க கூப்பிட்டு போறாங்க. எங்க கூப்பிட்டு போறாங்க? அந்த சூளைக்கு கூப்பிட்டு போறாங்க. அது கண்டிப்பா பக்கத்துல இருக்காது. அவன் கூப்பிடும் போது என்னென்ன பேசியிருப்பாங்க. ஏகத்தையும் நம்ம பைபிளை தூக்கிட்டு வரும் என்னென்ன பேசியிருப்பாங்க. புத்தி கட்டவங்க, வேலை கட்டவங்க, அலையிலேயே போறவங்க, என்ன கரமுறை என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு எத்தனை காரியங்களை எப்படி இன்னைக்கு இந்த ஜனங்கள் பேசுவதை குறித்து நாம காதார எப்படிங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு பேசிக்கொண்டிருந்திருப்பாங்க. இவர்கள் தேவன் எப்படிங்க பேசாம இவர்கள் எப்படி எங்களோடு இணைந்து இவங்க கொஞ்ச நேரம் எப்படிங்க கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அப்புறம் வந்து, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் மன்னிக்கிறது தயவுள்ளவர் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்று சொல்லி நம்ம சொல்லிடலாமே. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இப்படி ஆராதிக்காட்டு என்னங்க அடுத்தவரை வராம போயிருமா? இப்படித்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு 1000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வந்தவர் காலம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புகள் என்று சொல்லி அன்றையிலிருந்து எப்படிங்க சொல்லி கொண்டுதான் கிட்டத்தட்ட 57 ஆண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கு பின்னாடி அப்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பித்ததுல இருந்து இதுதான் சொல்லி கொண்டாங்க. என்ன நாளைக்கு வந்தது விடுவாரா? நாளைக்கு போய் கையை விரிச்சு அல்லேலூயா போட்டோம்னா வேலை முடிஞ்சது. எங்க பாஸ்டர் முழுந்துக்குவாங்க, எங்க ஜனங்களும் எப்படிங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விசுவாசி அல்லேலூயா என்று சொல்லி எப்படி நினைத்து கொள்ளுவாங்க. அல்ல இதைத்தான் நம்ம எப்படிங்க
நம்ம யோசிக்கிறோம். அவன் யோசிச்சிருப்பான், ஏன்னா பேசாம போக போக என்ன வச்சிருப்பான், நீ பேசாம இருந்திருக்க, பேசாம கொஞ்ச நேரம் இருந்திருந்தா இதுல இருந்து தப்பிச்சிருக்கலாமா? அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அந்த 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 கேரக்டர் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம நிற்கும் பொழுது நமக்கு தெரியும். அவன் போய் என்ன செய்யறான், அக்கினி சுவாலைக்குள்ளும் அவனை தூக்கி போட்டுட்டாங்க. அல்லேலூயா. ஓடும் பொழுது எல்லாம் கையை கொட்டிட்டு அவனுக்கு வேணும்டா, அவனுக்கு வேணும். அப்பவே நம்ம 2 பேரும் போய் ஆலோசனை சொன்னோமா, அதை கேட்டானா? அல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் எப்படிங்க, நீங்க அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க பார்க்கும் பொழுதுங்க, நம்முடைய தேவன் நம்மை நடத்தி வருகிற பாதைகளை அறியாதபடிக்கு அவங்க கஷ்டங்களையும் நம்முடையக்குள் இருக்கிறதான ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய அந்த முகழ்தரமான படிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்து வருகிறதை கொடுத்து உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லும் என்று பார்க்கும் பொழுது நம்மை கண்டிப்பாக அங்கீகரிக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்காக நிற்கிற அந்த வைராக்கியம் இந்த உலகம் நம்மை அங்கீகரிக்காது. தேவனுக்காக நீங்கள் நின்று பக்தி வைராக்கியத்தை காட்டும் பொழுது இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீ தேவனுக்காக நின்று ஏதாவது செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு முனைப்போடு நீ வேகத்தோடு செயல்படும் பொழுது இந்த உலகம் உங்களை என்ன செய்யாதுங்க, ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எப்படிங்க, நம்மை விரோதமாகத்தான், நமக்கு எதிராகத்தான் பார்க்கும். அல்லேலூயா. அங்கு அப்படித்தான் நடந்திருக்கு. கண்டிப்பா நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அவர்களை என்ன செய்து விட்டாங்க, மறந்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை மறந்து விட்டார் என்று சொல்லித்தான் கண்டிப்பாக அந்த ஜனங்கள் சொல்லி இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, நான் உங்களை என்ன செய்ய மாட்டேங்க, மறக்க மாட்டேன். எப்படி காண்பித்தார், எப்படி நிரூபித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அக்கினி சுவாலைகளை போட்டதுக்கு பின்பதாக அந்த 3 பேர் அவங்க என்ன செஞ்சாங்க, 7 மடங்கு அக்கினி சுவாலை நடுவிட போடப்பட்டாங்க. ஆனால் 4வதாக ஒரு நபர் என்ன செய்து கொண்டாங்க, அந்த சூளைக்குள்ள அப்படிங்க உலாவை கொண்டிருந்தார். இதெல்லாம் எதனுடைய அடையாளம்னா, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது நான் எப்படிங்க உன்னோடு கூட இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் என்ன செய்வதில்லைங்க, உறவுவது வரலை என்று சொல்லி எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி காண்பேன். நான் உன்னை மறக்கலப்பா, நான் உன்னை என்னைக்குமே என்ன செய்ய மாட்டேன், நான் மறக்க மாட்டேன். அந்த ஒரு உறுதி நமக்குள்ள என்ன, தேவன் என்னை சீயோன் மறந்தார் என்று சொல்லுகிறேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை மறக்கும் தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நீர் என்னை ஒருபோதும் எப்படிங்க மறக்கிற தெய்வம் அல்ல. உங்க வார்த்தை எப்படிங்க உண்மையுள்ளது, இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. நீர் என்றென்றைக்கும் மறவாத ஒரு தேவன் என்பதை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் என்னை எந்த சூழ்நிலையும் எப்படிங்க, அவர் மறக்காத தேவன் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சூழ்நிலைகள் நமக்கு எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் நமக்கு எதிரடியாக எழுப்பினாலும் சரி, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்து, கர்த்தர் நம்ம அருகாமையில் இருந்து அவர் நம்மை கவனித்து நடத்துகிற ஒரு தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்ரவேலாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு இந்த வார்த்தைகளை கர்த்தர் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு என்கிறதான ஒரு நபருக்கு எப்படிங்க கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இது. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படித்தானங்க ஆரம்பிக்குதுங்க. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. எவைகளை நினை என்று சொல்லி என்னைக்காவது வச்சிருக்கிறோமா? இவைகளை நினை, எவைகளை நினை. வாசிங்க. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலை நீ என்னால் என்ன செய்வதில்லைங்க, மறக்க. இந்த யாக்கோபை குறித்து உங்களுக்கு தெரியும், ஏசாவுடைய எப்படிங்க, சரி, ஈசாக்குடைய மகன். அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு மனிதன் யாருங்க, யாக்கோபு. ஒரு மனிதன் எப்படிங்க, ஏசா. அந்த சம்பவத்தை கொடுத்து வாங்க. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு குணத்தை, அவனுக்குள் இருந்ததான ஒரு மேலான ஆசீர்வாதத்தை, அவனுக்குள் இருந்ததான அந்த நம்பிக்கை குறித்து நாம் ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் யாக்கோபை சொல்லி என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுவதற்கு, யாக்கோபை குறித்து சொல்லுவதற்கு ஏன் ஆண்டவர் இத்தனை வேதத்துல எப்படி எத்தனையோ நபர்கள் இருந்த பொழுதும் இந்த பர்டிகுலரான இந்த வேர்டு ஏன் யாக்கோபுக்கு கடந்து சென்றதை சொல்லி நாம் ஒரு காரியங்களை குறித்து எப்படி நம்ம பார்க்கலாம். வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்திற்கு நேராக
நாம் திருப்பிக் கொள்வோம். 27வது வசனத்திலிருந்து 34வது வசனம் முடிய கொஞ்சம் வேகமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது, எந்த பிள்ளைகள் பெரியவர்களானாங்க? யாருங்க? ஏசா யாக்கோபு பிறந்தாங்க. பிறந்து பெரியவர்களான பொழுது ஏசா அவன் ஒரு இதுல எப்படிங்க ஸ்கில்லா இருக்காரு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வன சஞ்சாரியுமாய் இருந்தான். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். வாசிங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது. ஈசாக்குடைய வாய்க்கு எப்படிங்க ருசிகரமாய் இருந்ததுனால ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வரும்போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே சாப்பிட எனக்கு கொஞ்சம் தான், நான் கொஞ்சம் இழைச்சிருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிறதான பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திரபாகத்தை இன்று எனக்கு என்ன செய்யுங்க, விட்டு போடு. பாருங்க, என்னைக்குமே யாக்கோபை குறித்து ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு என்பவன் அவன் எத்தனை அல்ல. அல்லேலூயா. அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த பேர் யாரு கொடுத்ததுன்னு சொல்லி போட்டு பார்க்கும் பொழுது அது ஏசா கொடுத்த பேருங்க. ஏசுநாதர் ஆண்டவர் கொடுத்த பேர் கிடையாது. எந்த இடத்திலுமே யாக்கோபுடைய பேரை ஆண்டவர் யாக்கோபுன்னு தான் உச்சரித்திருக்கிறார். யாக்கோபுடைய பேரை இஸ்ரவேல்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்திலுமே இவன் ஒரு ஏமாற்றுக்காரனாகிய இவனை மறப்பதில்லை என்று சொல்லவில்லை. இந்த ஏமாற்றுக்காரன் இவன் சிருஷ்டித்தன் என்று சொல்லவில்லை. இவன் ஏமாற்றுக்காரன், இவனோடு நான் கூட இருப்பேன் என்று சொல்லவில்லை. யாக்கோபே, நான் உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரவேலே, நான் உனக்கு எப்படியோ துணையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வைத்த பெயர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்க்கும் பொழுது யாக்கோபு என்பவன் என்றைக்குமே அவன் ஏமாத்துக்காரன் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள. யாக்கோபு என்பவன் அவன் ஏமாற்றுக்காரன் அல்ல. இவன் பாருங்க, கூழ் சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏசா வருகிறான். அவன் இழைத்து போயிருந்து வரும் பொழுது கூளை எனக்கு கூட சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த ஏசாவுக்கு இந்த கூளை என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, விட்டாங்க. வித்தானுங்கிறது என்ன தெரியுங்க அர்த்தம்? அவன் விற்று போட்டது என்னதுங்க, அவன் உரிமையாக்கி கொண்டான், அவ்வளவுதான். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி அது எப்படிங்க, அது தவறான ஒரு காரியம் அல்ல. எந்த இடத்துல பழைய ஏற்பாட்டில் ஒரு கிரயத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிவிட்டால் அது உங்களுக்கு உரிமையான எப்படிங்க சொத்து. இயேசு ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார், ஒரு இரத்தத்தை கொடுத்து நம்மை கிரயமாக கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டார். நம்ம யாருடைய சொத்து என்று பார்க்கும் பொழுது இயேசுடைய சொத்தாக நாம் இருக்கிறோம். இயேசுவுக்கு நாம் சொந்தமாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, ஏங்க நான் கட்டதாங்க. நம்ம நினைக்கிற போல நினைக்கக்கூடாதுங்க, நம்ம நடக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதெல்லாம் யோசிச்சு செய்யக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். ஆண்டவரை இதை நான் செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இங்க போகலாமா, இங்க போகக்கூடாதா என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு. ஆண்டவர் அவருடைய விலைக்கிரயத்தை, ரத்தமாகி விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார், மீட்டு இருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனம். நம்ம அவரிடத்துல கேட்டுத்தான் எப்படி எதையுமே நம்ம செய்ய வேண்டும். இங்க பாருங்க, கூளை வாங்கி விட்டான். அல்லேலூயா. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி விட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு ஏசா சொல்லி, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? ஒருத்தன் சொல்றான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு? ஒருத்தன் சொல்றான், இந்த சேஷ்ட புத்திரத்தை எனக்கு கொடுத்தது. ஒருவன் ஒரு ஆசீர்வாதத்தின் மேல் வாஞ்சியுள்ளவனாக இருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்துடைய மேன்மையை அவன் புரிஞ்சிருக்கிறான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது தலைமகனுக்கு உண்டான எப்படிங்க, அது ஒரு கிரீடம், அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு அத்தாரிட்டி. ஒருவன் அந்த அத்தாரிட்டி என்ன செய்கிறான், நிர்விசாரமாக நினைக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை துச்சமாக நினைக்கிறான். ஒருத்தர் என்ன செய்கிறான்,
அதை வாங்குவதற்காக வாஞ்சிக்கிறான். அல்லேலூயா. இவன் சொல்ற சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிட்டான், எனக்கு எண்ணத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேக நேரங்களில் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிடுவோம், இன்னைக்கு முடியலைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாங்க. சிம்பிள், ஒரே வார்த்தை, கப்புன்னு வாய் அடைச்சிருவாங்க. எதையுமே அப்படின்றது எப்படிங்க சொல்ல முடியாது. இன்னொரு பெரிய ஒரு டாபிக், ஸ்பிரிச்சுவலான ஒரு அணுகுமுறை இருக்குதுங்க, தெரியுங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் அணுகுமுறை இருக்குது. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க, நீ எவ்வளவு பெரிய பேதுருவே வந்தாலும் சரி, ஒரு உயிர்த்தது மோசவே வந்தாலும் சரிங்க, நீங்க ஒரே வார்த்தை சொல்றேன், நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் யாருமே பேச முடியாது. இல்லையா? நீங்க ஒரு அப்ரோச், இது சரியான எப்படிங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேங்க, ஏதாவது பேச முடியுங்களா? இல்லையா? ஏதாவது பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆசையா ஒரு ஊழிக்கார் வந்து எப்படிங்க, அந்த ஊழிக்கார் வந்து சொல்றப்போ என்னன்னா, கேட்டு பழகி கொள்ள வேண்டும். இவங்க தனியா என்ன செய்யக்கூடாது, ஒரு ட்ராக்கை போட்டு நான் கேட்டு சொல்றேன்னு சொல்றது எப்படிங்க இருக்குதுங்க. அது ஒரு தவறான ஒரு விஷயம். அதுதான் கப்புன்னு நம்ம என்ன செய்யுதுங்க, ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாது. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யலாம்ப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேங்க. எப்போ சொல்றதுங்க? 60 வயசுல. இன்னி 10 வருஷமா 5 வருஷமா நீ எப்படிங்க, அது நீ காலம் எப்படின்னு தெரியாது. 65 வயசு நான் சொல்றேங்க, 20 வயசுல சொல்றேங்க. அது என்ன வார்த்தை சொல்ற, ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவேன்னு சொல்லும் பொழுது யாராலும் எதையுமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒன் வேர்ட் ஆன்சரை ஸ்பிரிச்சுவலா அற்புதமாக கையாள தெரிந்து விட்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இவன் சிம்பிளா சொல்லிட்டான், இது எனக்கு எண்ணத்திற்கு. எவ்வளவு ஒரு வேடு பாருங்க. அவன் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து கரிசனை உள்ளவனாக இருந்தான், அந்த ஜனங்களை குறித்து ஒரு பாரம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இப்படி காணப்படுகிறது என்கிறதான ஒரு தரிசனம் உடையவனாக இருந்தான், ஒரு தரிசனமுடைய சபையாக இருந்தால், ஒரு தரிசனம் உள்ளதான எப்படிங்க ஒரு ஜனமாக நாம் இருக்கும் பொழுது நம்மால இது எண்ணத்துக்கு, இப்ப எதுக்குங்க, இப்ப எனக்கு அழைப்பு இல்லைங்க, இப்ப எனக்கு இது ஆண்டவர் சொல்லலைங்க என்று சொல்லி அந்த நாட்களை கடத்துகிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை புரியாதபடிக்கு அவன் என்ன செய்தான் பார்க்கும் பொழுது, இது எனக்கு எண்ணத்துக்குங்க. ஆனா ஒருவன் வாஞ்சித்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க என்ன நடக்குன்னு பார்க்கும் பொழுதுங்க, அப்பொழுது அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட ஆசீர்வாதத்தை அவன் எப்படிங்க ஏசாவுக்கு இருந்து விற்று போட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம் யாக்கோபுக்கு. அப்ப இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது, நான் கர்த்தருக்குள் விசுவாசம், அது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அவ்வளவு பெரிதான பழைய ஏற்பாட்டில் அவ்வளவு பெரிதான ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம், தலை மகனுடைய ஒரு அத்தாரிட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு தான் உண்டான எல்லா விதமான பிளெஸிங்ஸ் எப்படிங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லைங்க, 2 மடங்கான பிளெஸிங்ஸ் எப்படிங்க கொடுக்கிற காரியமும் எப்படிங்க, அதுதான். சின்ன விஷயங்களுக்காக அவன் அந்த விஷயத்தை எப்படிங்க இழந்து விட்டான். அல்லேலூயா. நடந்து பாருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அது இழக்கலைங்கிறது அது முக்கியம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேஷ்ட புத்திரவாகம் என்பது என்ன என்பதை நாம் இன்றைக்கு எப்படிங்க அறிந்து கொள்ள போறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2 வசனத்தை கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 1, 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நீங்கள் தேடுங்க. அடுத்த வசனம், பூமியில உள்ளவைகளை அல்ல, நீங்கள் தேட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று உண்டானால் என்னங்க, நீ மேலான விஷயத்தை தான் தேட வேண்டும். ஏசாக்கு இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது மேலான ஒரு ஆசீர்வாதம் என்பதை அவன் அறியவில்லை. ஆனா இந்த யாக்கோபுக்கு தெரிந்திருந்தது இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு முதன்மையான ஒரு ஆசீர்வாதம் என்பது. இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, கொலோசியர் புத்தகத்தில் பவுல் சொல்கிறார், கொலோசியர் பட்டணத்திற்கு நீங்கள் தேட வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று உண்டானால் நீங்கள் மேலானவைகளை நீங்கள் தேட வேண்டும். அல்லேலூயா. மேலான காரியம் என்பது என்ன? அடுத்த வருஷம் சொல்லிவிட்டு சொல்கிறார், பூமிக்குரியவைகள் அல்ல. நீ மேலாத என்பதை நினைச்சு விட்டு பூமிக்குரியது எப்படிங்க, ஒரு ஐஆர் ஆபீஸர் ஆகலாம், ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகலாம், ஒரு பெரிய கலெக்டர் ஆகலாம், ஒரு பெரிய எப்படிங்க ஒரு பொசிஷன்ல நான் அப்படி ஆளுகை செய்யலாம், இப்படி ஆளுகை செய்யலாம். ஓகே,
ஆனால் பூமிக்குரியவைகளை ஆண்டவர் அதை சொல்ல கிடையாது. பூமிக்குரியவைகளை அல்ல என்று சொல்லிவிட்டுங்க, நீ என்ன செய்ய வேண்டுங்க, மேலானவைகளை நாட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. மேலான அந்த சேஷ்ட புத்திரபாகம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, எடுத்துக்கொள்ளுங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம். இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைய. யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் அடுத்த ஸ்தானத்தில் என்ன செய்கிறான் பார்க்கும் பொழுது யோராம் என்கிறதான நபர் ராஜாவாகிறான். அசரியா, ஏகியேல், சகரியா, அசாரியா, மிகாவேல், அவளுக்கு இன்னும் அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தினுடைய குமாரர்கள் தான் என்று சொல்லி அங்க சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய தகப்பன் இந்த யோசபாத் என்ன செய்கிறாருங்க, வெள்ளியும் பொன்னும் உச்சிதமான அநேக நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். எவர்களுக்கு கொடுத்தான்? இந்த 2வது வசனத்தில் இருக்கிறதான அந்த நபர்களுக்கு எப்படிங்க கொடுத்தான். அவங்க என்னென்ன கொடுத்தாங்க? தங்கத்தை கொடுத்தாங்க. என்னென்ன கொடுத்தாங்க? வெள்ளியை கொடுத்தாங்க. என்னத்தை கொடுத்த? உச்சிதமான எப்படிங்க அநேக நன்கொடைகளை கொடுத்தாங்க. அது மட்டும் பத்தலைங்க, சும்மா சகோதரர்கள்கிட்ட பட்டணத்தை கொடுத்தாங்க. அப்படியே பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தங்கம், எனக்கு தங்கம் இல்லையா? அவங்களுக்கு பட்டணத்தை எப்படிங்க லேவுட்டை பிரிச்சு எப்படிங்க கொடுக்குறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு 1 சென்ட்டுக்கு 2 சென்ட்டுக்கு வெட்டுக்குத்து நடக்குது. ஏன்னா என் வீட்டுக்குள்ள ஒரு அரடி நீக்குள்ள வண்டியா காலை எப்படிங்க தரிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குதுங்களா இல்லைங்களா? ஒரு இம்மி அளவுகள் எப்படிங்க இன்றைக்கு இந்த குடும்ப தகராறு, குடும்பத்துக்குள்ள பிரிவினைகள், குடும்பத்துக்குள்ள சஞ்சலப்பு, குடும்பத்துக்குள்ள வேண்டாத ஆர்கியூமெண்ட், குடும்பத்துக்குள்ள வேண்டாத எப்படிங்க ஒரு சலசலப்பு. எதுக்காகனா வேற எதுக்காக இல்லைங்க. 1/2 சென்ட், 1 சென்ட், 3 சென்ட், அல்லேலூயா. எத்தனை சென்ட் வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு சில ஸ்கொயர் ஃபீட் தான் எப்படிங்க உறுதி என்பதை மட்டும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஓகேங்க. அவன் பார்க்கும் பொழுது எப்படி நினைச்சிருப்பாங்க, எங்க என் சகோதரர்களுக்கு எப்படிங்க உச்சிதமான நன்கொடைகளை கொடுக்குறாங்க, அரணா பட்டங்களை கொடுக்குறாங்க, வெள்ளியை கொடுக்குறாங்க, பொண்ணை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவன் சொல்லிவிட்டு அடுத்தது வசனம் வாசிங்க, அப்படியே வாசிங்க. யோராம் சேஷ்ட புத்திரன் ஆனபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை என்ன செய்தாங்க? கொடுத்தான். அல்லேலூயா. இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்க புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் வரும் பொழுது அந்த பரம ராஜ்யத்தை குறிக்கிறதான ஒரு மேலான விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ மேலானவைகளை தேடு, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல. இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது அன்றைக்கு பழைய ஏற்பாடு நாட்களிலே அந்த ஒரு உயரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதான ஒரு விஷயம். அது ஒரு அத்தாரியை குறிக்கிறதான ஒரு விஷயம். அது ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதான ஒரு விஷயம். இன்றைக்கு தேவன் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அப்பா, ஒரு மேலான ஒரு விஷயம், ஒரு சேஷ்ட புத்திரபாகம், அது இந்த பரம ராஜ்யத்தை எப்படிங்க பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறதான ஒரு விஷயம். இந்த பரம ராஜ்யத்தை சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒரு மனிதன் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை அற்பமான விஷயங்களுக்காக இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் அதுதான் அடிச்சுக்கிறார். ஆண்டவர் அதுதான் இப்படிங்க பலர்றார். ஐயா, மகனே மகளே, உன் தேவைகளை எல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டு வருகிறேனே, உனக்கு வாழ தேவையான எல்லா வசதிகளை கொடுக்கிறேனே, உனக்கு தேவையான உடுக்க உடைகளும் உண்ண உணவும் எப்படிங்க நான் உனக்கு கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன். காட்டு புஸ்தகத்தை காட்ட நீங்க எப்படிங்க விசேஷித்த ஒரு ஜனமாகத்தானே நீங்க இருக்கிறீங்க. நீங்க என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நான் உனக்கு சந்தித்துக் கொண்டு வருகிறேனே. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க உறுதியாக இருங்கப்பா, சேஷ பரம ராஜ்யத்தில் உண்டான விஷயத்துல எந்த இடத்துல நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. இந்த ஏசா எப்படி ஒரு சின்ன கூடுக்காக, கொஞ்சம் கூடுக்காக அவன் சொல்லுகிறான், இது எனக்கு என்னத்திற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மை சொல்ல வைக்கும்,
அவன் எதனால சொன்னான் என்று பார்க்கும் பொழுது அவன் இளைத்து போனங்காட்டிக்கு சொன்னான். இன்னைக்கு அதே போல இன்னைக்கு அநேக விஷயங்கள் நம்ம இழைக்க பண்ணும்படிக்காக எத்தனை செயல்பாடுகள் வந்தாலும் நீங்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது வாலிபமாக இருக்கலாம், அது முதிர் வயதாக இருக்கலாம், அது நடுத்தர எப்படி வயோதிபர்களாக இருக்கலாம். எந்த இடத்திலுமே நம்ம இழைக்க பண்ணுகிற சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம எத்தனை இழைத்து போய் வந்தாலும் தான் சரிங்க, இந்த சேஷ்ட பரமராஜ்யத்தின் மேல் நம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு தாங்க ஆண்டவர் நம்மை செம்மையான ஆவியானவர் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால ஆண்டவர் அடிக்கடி சொல்றார், பரமராஜ்யத்தை நீங்க என்ன செய்யக்கூடாதுங்க, இழந்து விடக்கூடாது. ஒரு 30 வெள்ளிக்காசு என்ன நடந்துச்சு? ஒரு 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசுக்காக அவன் இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான் யூதாஸ். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சேஷ்டபுத்திர பரம ராஜ்யம் என்பது சேஷ்டபுத்திரபாவத்துக்கு அடையாளமாக எப்படிங்க இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம். அப்படியானால் இந்த யாக்கோபு எதன் மேல் கவனம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கும் பொழுது சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல் கவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனைத்தாங்க என்ன செய்கிறாங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்துடைய தரிசனம் உள்ளவனாக இருக்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான விஷயத்தை தியானிக்கிறவனாக இருக்கும் பொழுது, பரலோக ராஜ்யத்திற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தினுடைய திட்டங்களை நீங்க அநேகருக்கு கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாலுமே ஆண்டவர் சொல்வாருங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இந்த சேஷ்ட புத்திரவாதத்துக்கு இது என்னத்துக்கு என்று சொல்லிட்டு ஒருவேளை நான் என்ன செஞ்சிருக்கலாங்க, உதாசீனமாக நினைத்திருக்கலாம். இந்த பரம ராஜ்யத்தை குறித்து நான் ஒரு எப்படிங்க உதாசீனமாக நான் எப்படிங்க, நான் ஒரு நல்ல எனக்கு வேலை இருக்குதுங்க, நல்ல படிப்பு இருக்குதுங்க, நல்ல முறையில் எனக்கு எப்படிங்க சூழ்நிலை இருக்குதுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ரொம்ப கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் ஆண்டவர் அப்பா நீ கொஞ்சம் அந்த ராஜ்யத்துக்காக நீ வேலை செய். அல்லேலூயா. நீ அந்த ராஜ்யத்துக்காக நீ எதையாவது செய்ய முன்வா, நீ ஓடுற சந்தோஷம், நீ அவர்களோட என்னுடைய ராஜ்யத்திற்காக பணி செய்ய வேண்டும் என்று சொன்ன அது யாரப்பா நான் போய் எப்படிங்க அனுப்பு. ஆண்டவர் ஏசாயா அதை சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன் எமது காரியமாய் போவதற்காக. நான் சொல்ல வேண்டும், நான் இன்னைக்கு ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இன்னைக்கு ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, நமது வேலையை செய்ய நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, உமது ஊழியத்தை செய்ய நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, உமது ஊழியத்தை செய்ய இதுவே காலம். ஆண்டவர் வசனம் சொல்லுதுங்க, அறுப்பு காலம் இன்னைக்கு எப்படி அதிகமா இருக்கிறது, இன்னைக்கு வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறது. இந்த வேலை ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு எப்படிங்க அப்படியே தட்டி கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் முன்வர வேண்டும், நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து வர வேண்டும். நான் சொல்றேன் சிம்பிளா எடுங்க, நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. பசங்க சொன்னாங்க, நான் புதன்கிழமை காலையில் வந்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு காலையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் புதன்கிழமை வராதிங்க, வாரம் வராதிங்க, மாதத்தில் ஒரு நாள் 5:30 மணிக்கு வாங்க. நான் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது அதுதான். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு எப்படி நான் 4 மணிக்கு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் எடுப்பாங்க, செய்வாங்க. நான் சொல்லுவேன், நீ 4 மணிக்கு ஜெபம் பண்ணாது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, 6 மணிக்கு பிளான் பண்ணு, அது 6:30க்கு பிளான் பண்ணு, 1 மாதம் கழிச்சு ஒரு 6:15 பிளான் பண்ணு, 1 மாதம் கழிச்சு 6 மணிக்கு பிளான் பண்ணு, 1 மாதம் கழிச்சு ஒரு 5:45 பிளான் பண்ணு, 1 மாதம் கழிச்சு ஒரு 5:30க்கு பிளான் பண்ணு, ஒரு மாதம் கழிச்சு நீ 5:15 பிளான் பண்ணு, 1 மாதம் கழிச்சு 5 மணிக்கு பிளான் பண்ணு, 1 மாதம் கழிச்சு நீ என்ன பண்ணுன்னு கேட்கறது 4:45 பிளான் பண்ணு, 4:30க்கு பிளான் பண்ணு, 4:00 பிளான் பண்ணு, 4 மணிக்கு பிளான் பண்ணி நீ கிட்டத்தட்ட 1 வருடம் வரும் பொழுது நீ அந்த நிலையான ஒரு விஷயத்துக்கு நேராக கடந்து போய் விடுவாய். அந்த 4 மணிக்கு மேலே நீங்களாம் என்ன செய்ய முடியாதுங்க, ஜெபம் பண்ண வேண்டும், எழும்ப வேண்டுங்க. இன்னைக்கு எத்தனை நாள் நம்ம சபையில் எத்தனை பேர் நீங்கள் காலையில் அதிகாலை இருந்துச்சு ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியலைங்க. வேலை ஜெபம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செஞ்சு சொல்கிற, தூங்குறதுனால நம்ம அநேக விதமான சூழ்நிலைகளை நம்ம இழக்க மட்டும்தான் நேரிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிக தூக்கம் நமக்கு என்ன தெரியுங்களா, நான் சொல்ல கண்ணியை மட்டும்தான் வருவிக்கும். அல்லேலூயா. நல்லா எப்படிங்க நீங்கள் நல்லா அந்த எப்படிங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தை படுத்து காலையில் எழுந்து நீங்கள் செபிக்க, ஒருவேளை எங்காவது பெரிய அலைச்சல்கள், ஒருவேளை எங்காவது ட்ராவல் பண்ணிட்டு வர்றீங்க, நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால்
எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லப்பட்டு எங்காவது எந்திரிச்சு தூக்க கலக்கத்தில் ஏதாவது உடம்ப வருத்திக்க வேண்டாம். உடம்ப வருத்தியும் ஆண்டவர் சொல்ல கிடையாது. எல்லாம் புரிஞ்சு கொடுங்க. அதனால எனக்கு ஒரு விளைவினம் இருக்குதுங்க. அது அவர் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 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 ரேண்டமாக எடுத்துட்டுங்க, அது அப்படியே மொட்டை மொட்டையா எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து பயன்படுத்துவாங்க. இந்த கிறிஸ்தவத்தில் அப்படிதான் இந்த மொட்டையை எடுத்து பயன்படுத்துகிற காரியம். அது எப்போ எந்த சுச்சுவேஷன் ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அது எவ்வளவு விஷயத்துல நம்ம அதை புரிந்து நம்ம நடக்கணும். மொட்டையை எல்லாம் எடுத்து செயல்படுத்துறது. துன்மார்க்கனோட வழியில் நடக்கும். அவன் பார்த்த அவங்ககிட்ட ஐயோ தயவு செஞ்சு பேசுகிறாரு என்று சொல்லி இப்படி எல்லாத்தையுமே ஒரு விஷயம் மேம்போக்க எடுத்து அதை ஆழமாக சிந்திச்சு நம்ம ஆளுங்க நடக்கிற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க காலையில எப்படிங்க நம்ம பிள்ளைகள் அடுத்த வாரத்துல அடுத்த மாசத்தினுடைய வாக்குத்தத்த ஜெபத்துல எல்லாரும் இங்க எப்படிங்க அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாசம் எத்தனை பேர் இருந்தாங்க? திரும்ப நினைக்கிறீங்க? ஒரு திரளான ஜனங்கள் இருந்தது. அல்லேலூயா. 2 பேர் மட்டும் தரணும். ஒரு சில ஏதாவது உங்களுக்கு சூழ்நிலைகள் இருந்தால் அது நீங்க உங்களுக்கு தெரியும். ஒருவர் ரசிக்கப்படாத நான் சொன்ன கொஞ்சம் புரிஞ்சு நீங்க, ஆனா நீங்க வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் தாராளமா வரலாமே. என் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் ஆண்டவர் என்னை நடத்துகிற எவ்வளவு அற்புதம் என்னை அந்த தேவனுக்கு ஒரு மணி நேரம் என்னால் ஒதுக்கி வர முடியாதுங்களா? சொல்லுங்க. இப்படி தினதூரமா காலையில் வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க. நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வரலாம். ஆமென், ஆமென். முடியாதுங்களா? நினைச்சா முடியும், நினைக்கிறது இல்லை. உண்மை அதுதாங்க, உண்மை அதுதான். நான் சொல்றேன், இது என்னத்துக்குங்க? சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்க அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் நினைச்சுக்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்குண்டான விஷயங்களை நாம் மேலானவர்களை நம் நாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2 காரியங்களை மட்டும் வாசிக்கலாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4 யாரையெல்லாம் மறக்க மாட்டார். உபாகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர். இப்ப சொன்னது முன்னாடி யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யாருக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க? சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல் கவனம் உள்ளவன் மேல் அதாவது பரலோக ராஜ்யத்தின் மேல் கவனமுள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை மறக்க. அப்புறம் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுங்க? அவருடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது பாருங்க, ஆண்டவர் என்னென்ன விஷயத்துல எல்லாம் எப்படிங்க மறக்க மாட்டார் என்று சொல்லி பாருங்க. சொல்லுகிறது வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? உடன்படிக்கையை மறக்கிற தேவன் அல்ல. அவரோடு எப்படிங்க ஒரு உடன்படிக்கை எப்படிங்க? தம்முடைய பிதாக்கள் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். என்னோட ஜனத்தை அழிக்க மாட்டேன், ஜனத்தை கைவிட மாட்டேன்னு சொல்லி பிதாக்களுக்கு தம் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரு. நம்ம எவ்வளவு ஒரு நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தேவன் அவர். ஒரு ஆணையிட்டு கொடுத்த அந்த உடன்படிக்கையை தேவன் மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் டைம் இருந்தால் ஒரு சம்பவம் இருக்குது, நான் வசனம் இருக்குதுங்க, நான் அதை சொல்றதில்லை. யோனத்தான், சவுலினுடைய மகன் யோனத்தானுடைய மகன் யாருன்னு பார்க்கும் பொழுது மேவி போசேத். அல்ல ஒரு கட்டங்களில் யோனத்தான் என்ன செய்தான் பார்க்கும் பொழுது அவன் சவுலினுடைய பிள்ளைதானுங்க. இப்போ தாவீது இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன், அங்கே காட்டுக்கு போகணும், இங்கே காட்டுக்கு போகணும். சவுல் ஒரு பக்கம் துரத்த ஆரம்பிக்கிறான். நான் கதையை போல சொல்லி முடிச்ச வசங்கள் அநேகம் இருக்குது. அவன் துரத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த சவுலும் யோனத்தானும் தாவீதும் என்ன செய்யறான்? ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அவன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னா உயிர் புரியாத, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்.
அல்லேலூயா. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் பொழுது இவங்க தகப்பன் இவனை எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் கொல்லணும்னு பார்க்கும் பொழுது இவனுக்கு டக்குன்னு ஆடு அனுப்பிச்சு தூது அனுப்பிச்சு பல அடையாளங்கள் எல்லாம் கொடுத்து இவனை தப்பித்து வைத்துக் கொண்டே இருந்தான். யாருங்க? இந்த யோனத்தான். ஏனென்றால் யோனத்தான் தாவீதின் மேல் மிகவும் சிநேகமாக இருந்தான், அல்லையா, அவன் உயிரை போல நேசித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலகட்டங்கள் எப்படிங்க முடிக்கப்படுகிறது. அந்த யோனத்தான் என்ன செய்யறான்னு சவுல் தாவீதை பார்த்து, அப்பா நீ தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னா, உன் சூழ்நிலை இப்படியே இருக்க போவதல்ல, ஒரு நாள் தேவனுடைய சூழ்நிலைகளை மாற்றி இந்த சவுலுடைய குடும்பத்தை எல்லாரையுமே உன்னுடைய கைத்துக்கு ஒரு நாள் கொண்டு வருவாரு. அப்ப கொண்டு வரப்ப நீ என்ன பண்ணுனா, என் பிள்ளைகள் எல்லாம் நீ நினைச்சுக்கப்பான்னு சொல்லி போட்டு மறந்துடாதுன்னு சொல்லி போட்டு 2 பேர் ஒரு உடன்படிக்கை செய்வாங்க. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை செய்து யோனத்தான் போய்விடுகிறான். யோனத்தானுடைய காலங்கள் முடிந்து விடுகிறது. அந்த யோனத்தானுக்கு பின்பதாக மேவிபோசேத் என்ன செய்கிறாங்க? வருகிறான். ஒரு காலகட்டங்கள் அதே போல சவுலுடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் யாருடைய கரத்துல கொடுத்தாருங்க? தாவீதுடைய கரத்துல கொடுக்கிறார். கரத்துல கொடுத்ததுக்கு பின்பதாக எல்லாரையும் எப்படிங்க அழித்து விட்டான். அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மேவிபோசேத்தை குறித்து இவன் எப்படிங்க நம்ம கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டவன் இவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், யோனத்தானுடைய எப்படிங்க குமாரனாகிய மேவிபோசேத் என்று சொன்ன பொழுது அவன் எந்த ஸ்தானத்தில் கொண்டு போனாங்க? அந்த உடன்படிக்கையை அவன் நினைக்கிறாங்க. அவன் நினைச்சு ராஜா உட்கார்றாரு பார்த்தீங்களா, ராஜா உட்கார்ந்து சாப்பிடுகிற இடத்துல எத்தனை நாள் இவன் இருக்கிறானோ அத்தனை நாளும் இவனுக்கு இங்கதான் சாப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளை கொடுக்கிறார். மேபி அந்த சீபா என்கிறதான ஒரு நபருக்கு. அல்லேலூயா. அவன் சொல்றான், மேவிபோசேத்து, ஐயா நான் ஒரு நாயை போல நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் எப்படி இருக்கேன்? அவன் சொல்றான், அதே வசனம் இருக்குது. நான் ஒரு நாயை போல இருக்கிறேன். நான் உம்முடைய ஸ்தானத்துக்கு உம்முடைய இடத்துல நான் உட்காந்து சாப்பிட்றது எப்படி? அவன் பாருங்க, அப்படி இது என்ன அடையாளம்னா, அவன் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நானும் யோனத்தானும் செய்த உடன்படிக்கையை நான் மறக்கக்கூடாது. ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மனிதர்களை இந்த அளவிற்கு யோசித்து அவர்கள் கவனித்து இருக்க முடியுமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவன் மறந்து விடுவாரா? ஒரு சம்பவத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த யோனத்தான் செஞ்சது என்ன தெரியுங்களா? யோனத்தான் என்ன செஞ்சாங்க? நல்லதை மட்டும்தான் செஞ்சான். என்ன செஞ்சாங்க? நல்லதை மட்டும்தான் செஞ்சான். இந்த நல்லதை செஞ்சது எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குதுங்க? ஒரு காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலைகள் மாறும் பொழுது அந்த நல்ல விஷயம் இவன் செய்த, இந்த யோனத்தான் செய்த ஒரு விஷயம், அது டிரான்ஸ்ஃபர் ஆகி தன்னுடைய பிள்ளைக்கு எப்படிங்க பாதுகாப்பை கொடுத்தது. அதனால சொல்லுவாங்க, இவங்க பிள்ளைகளை தங்கமாக வளர்த்துறது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டுங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தில் செஞ்சு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அநேகருக்கு நீங்கள் எப்படிங்க நல்லதை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வைத்து போகிற பெரிய சொத்தை என்னென்னு பார்க்கும் பொழுது நீங்கள் செய்த அந்த கிரிகள், நற்கிரிகள் தான் நீங்கள் அவர்களுக்கு பெரிய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீங்க. இந்த உலகம் இப்படியே இருக்க போறதில்ல, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய ஜெப வீரர்கள், இந்த உலகம் நாளுக்கு நாள் இதை காட்டிலும் அதிகமான ஒரு அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கும். அந்த சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களையும் என்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக என்ன செய்ய வேண்டுங்க இருக்கிற. யோனத்தான் நன்மை செய்த பொழுது மேவிபோசேத்துடைய சூழ்நிலைகள் அவர் ராஜசிங்கானத்துக்கு நேராக கர்த்தர் அவனை அழைத்து சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உடன்படிக்கையை மறக்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார் அவருடைய ரத்தத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்ன செய்கிறாருங்க? உடன்படிக்கை செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கையின் தேவன் என்றைக்குமே நம்மை மறக்கிற தேவன் அல்ல. உங்களோடு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் பாட்டில் கரெக்டாக இருந்துடுறாரு. நம்ம பாட்டில் என்ன செய்ய வேண்டுங்க? கரெக்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம நிறைவு செஞ்சிடலாங்க. வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் 12வது அதிகாரம், 6வது அதிகாரம் 10வது வசனம்.
வாசி. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் என்ன செய்ய கிடையாதுங்க, அநீதியுள்ளவர் அல்ல. வசனம் சொல்லுதுங்க, நீ என் நாமத்து நிமித்தம் ஒரு கலச தண்ணீரை குடித்தாலும் கூட அப்போ அந்த குடும்பம் அதற்குண்டான பலனை அடையும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலனை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. ஒரு கலசம் தண்ணீர், அதாவது எவ்வளோ ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் படுகிற பிரயாசங்களை ஆண்டவர் என்னைக்குமே மறக்க மாட்டாருங்க. என் பிள்ளை எனக்காக பிரயாசப்படுகிறான், என் பிள்ளை என்னுடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுகிறான், என் பிள்ளை என்னுடைய நாமத்திற்காக பிரயாசப்படுகிறான். நான் அவரை மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு என்ன செய்வாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தின்படி நம்மை நடத்துவாராங்க. அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஒன்று, உடன்படிக்கையை ஆண்டவர் மறக்கவில்லை. இரண்டாவது, நீங்கள் அநேகருக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு மேன்மைக்காக செய்கிற செயல்பாடுகளை எப்படிங்க ஆண்டவர் மறக்கவில்லை. எத்தனை பேருக்கு எப்படிங்க தெரியும், அவங்க வீட்டில் எப்படிங்க பல சூழ்நிலைகள் இருக்கும், பல தேவைகள் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் எப்படிங்க அநேக விஷயங்களை செய்வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு செய்கிறத நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் அப்படித்தான் வருது. இன்னைக்கு செய்கிறது எப்படிங்க, ஏதோ சபைக்கு போய் செய்கிறோம், பாஸ்ட்டுக்கு போய் செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை முதல்ல இருந்து எடுத்துருக்கு. அப்போது செய்கிறது எப்படிங்க விசிபிளாக அந்த சபை ஜனங்கள் பார்க்க வேண்டும். என் சபைக்கு நான் கொண்டு போகிறேன், சபைக்கு இந்த விஷயங்களை எப்படி எடுத்து செல்லுகிறேன், இந்த சபை என்னத்தை செய்து கொண்டிருக்கிறது. வருங்களா வராதுங்க, வாங்கி வாங்கி பேக்கெட்டில் ஓட்டுறத என்ன நடக்குங்க, கொஸ்டின் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை அநேக தேவ ராஜ்யங்களை கட்டுவதற்காக இந்த சபை அநேக பிரயாசங்களை பட வேண்டும். அது எதன் மூலியமாக, ஜனங்களுடைய ஒவ்வொரு எப்படிங்க அந்த பிரயாசங்கள் மூலியமாக. அல்லேலூயா. எந்த விஷயத்தை செயல்படுத்தும் பொழுது நாம் இந்த ஒரு விஷயங்களுக்காக, இந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்காக, இந்த சபைக்காக, இந்த விஷயத்துக்காக இது அப்படி இன்றைக்குமே என்ன நினைக்காதபடிக்கு, இது தேவ ராஜ்யத்திற்கென்று கட்டப்படுவதற்கு கொடுக்கப்படுகிற, அது செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் என்பதை அறிந்து புரிந்து நாம் என்ன செய்ய வேண்டுங்க, ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்தப்படும் பொழுது அந்த ராஜ்யம் எப்படிங்க இன்னும் இன்னும் அதிகமாக விரைவாக கட்டப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு எப்படிங்க உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம்.